வணக்கம். 2026 நம்ம உலக பொருளாதாரத்துக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு நல்ல வெளிச்சமான வருஷமா? இல்லனா எல்லாரையும் சுட்டெரிக்கிற வெயிலா? வரப்போற வருஷத்துல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன ஆபத்துகள் காத்திருக்குன்னு வாங்க விரிவாக பார்க்கலாம். ஒரு பெரிய கஷ்டமான குளிர்காலத்துக்கு அப்புறமா வர்ற வசந்த காலம் மாதிரி தாங்க 2025ஆம் வருஷத்தோட பொருளாதார சவால்களுக்கு பிறகு 2026ல ஒரு புது நம்பிக்கை பிறந்திருக்கு. ஆனா இந்த மாற்றம் நிஜமாவே நீடிக்குமா? 2026ல நாம எங்க போக போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம எங்கிருந்து வரோம்னு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா 2025 முடியும்போது உலக பொருளாதாரத்தோட அடித்தளம் கொஞ்சம் பலவீனமா தான் இருந்தது. உலக வங்கியோட கணக்குப்படி 2025ல உலக வளர்ச்சி வெறும் 2.3% தான். யோசிச்சு பாருங்க, இது ரொம்பவே கம்மி. பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே ஒரு மெல்லிய கயிறு மேல நடக்கிற மாதிரி ஒரு ஆபத்தான நிலையில தான் 2026 ஆரம்பிச்சிருக்கு. இந்த பலவீனத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது ஒரு பெரிய இழுபறி போட்டி தான். பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதா இல்ல பொருளாதார சரிவை தடுக்கிறதான ஒரு குழப்பம். ஒவ்வொரு நாடும் இதுல ஒவ்வொரு மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் எடுத்துக்கலாம். ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க, ஆனா எதிரி வேற வேற. அமெரிக்காவுக்கு பிரச்சனை பணவீக்கம், அது அடங்கவே மாட்டேங்குது. ஆனா ஐரோப்பாவுக்கோ வளர்ச்சி சுத்தமா நின்னுடுமோன்னு பயம். இந்த சாட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். உலகின் பெரிய பொருளாதார நாடுகள்ல பணவீக்கம் ஒரே மாதிரி இல்ல. அமெரிக்கால அது இன்னும் அதிகமா இருக்கு. ஆனா ஐரோப்பால கிட்டத்தட்ட டார்கெட் பக்கத்துல வந்துடுச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை வேற வேற மாதிரி இருக்கிறதால உலகின் முக்கிய மத்திய வங்கிகளும் வேற வேற பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அமெரிக்கால வேலைவாய்ப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதும் பொருளாதாரம் ரொம்ப ஸ்லோ ஆகிடக்கூடாதுன்னு ஃபெடரல் ரிசர்வ் வங்கி உடனே வட்டி விகிதத்தை குறைச்சாங்க. இது பொருளாதாரத்தை தூண்டி விடுற ஒரு முயற்சி தான். ஆனா ஜப்பான்ல கதை அப்படியே உல்டா. அங்க அவங்களோட கரன்சியான யென் மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போனதால பணவீக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால அவங்க வட்டி விகிதத்தை ஏத்த போறாங்க. ஐரோப்பால என்ன பண்றாங்க? அவங்க ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்காங்க. ஏற்கனவே வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. இப்போ பொருளாதாரம் இன்னும் மோசமாகுதான்னு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் உலகின் பெரிய பொருளாதாரங்கள் எல்லாமே வேற வேற திசையில போயிட்டு இருக்கு. இதனால மார்க்கெட்ல என்ன நடக்கும் கணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த நிலைமையே போதும்னு இல்லாம இன்னும் ரெண்டு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம கணிக்கவே முடியாது. ஒன்னு புவிசார் அரசியல், இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. முதல்ல இந்த அரசியல் பிரச்சனைகள். உலகம் முழுக்க அங்கங்க போர் சண்டைன்னு நடந்துட்டே இருக்கு. இதனால சப்ளை செயின் பாதிக்குது, பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, மொத்தத்துல ஒரு நிலையற்ற தன்மையை இது உருவாக்குது. ஆனா பாருங்க, அதே நேரத்துல ஏஐ டெக்னாலஜி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அதுல நம்ப முடியாத அளவுக்கு பணமும் முதலீடும் கொட்டப்படுது. இங்கதான் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு உலகம் ஸ்திரத்தன்மையா எழுந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிஜிட்டல் உலகத்துல ஏஐ மூலியமா வரலாறு காணாத அளவுக்கு செல்வம் உருவாகுது. இது என்ன ஒரு விசித்திரமான காலகட்டம் இல்லையா? சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 எப்படி இருக்க போகுது? 2026ஓட முதல் பாதியில குறிப்பா அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. ஒன்னு, வட்டி விகிதம் குறைஞ்சதால பிசினஸ் பண்றது ஈஸியாகும். ரெண்டாவது, மக்களுக்கு டாக்ஸ் ரீஃபண்ட்ஸ் மூலமா கையில காசு கிடைக்கும். மூணாவது, ஏஐ துறை தொடர்ந்து வளரும். இதெல்லாம் பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கும். இந்த மூணு விஷயங்களும் சேரும்போது என்ன ஆகும்? அமெரிக்காவோட ஜிடிபி வளர்ச்சி 2025ல 2.1% இருந்தது. 2026ல 2.8% வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த வளர்ச்சிங்கிற வெளிச்சம் ஒரு தீக்காயத்தை உண்டாக்குமா? ஆமா, அந்த ஆபத்து இருக்கு. ஏன்னா பொருளாதாரம் வேகமா வளர்ந்தா பணவீக்கம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஏஐக்கு தேவைப்படுற கரண்டால எனர்ஜி விலை அதிகமாயிட்டு இருக்கு. ஆள் பற்றாக்குறையும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து பணவீக்கத்தை இன்னும் அதிகமாக்கலாம். இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து தான் தேக்க வீக்கம், அதாவது ஸ்டாக்ஃப்ளேஷன். அப்படின்னா என்னன்னா, வேலையும் இருக்காது, வளர்ச்சியும் இருக்காது, ஆனா விலைவாசி மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்கும். இது மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை. ஆக 2026ல நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். ஒரு பக்கம் வளர்ச்சியோட பிரகாசமான வெளிச்சம் தெரியுது, இன்னொரு பக்கம் பணவீக்கம்ங்கிற சுட்டெரிக்கிற வெயிலோட ஆபத்தும் இருக்கு. இந்த ரெண்டுல எது நம்மள வழிநடத்த போகுதுங்கிறது தான் வர்ற வருஷத்தோட மிகப்பெரிய கேள்வி.